40 கதை கேட்டு தூங்குன அஸ்வின் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்ப வலியால எப்படி புலம்பிட்டு இருக்காருன்னு தெரியுமா? என்ன சொல்ல போகிறாய் அப்படின்ற படத்தோட ஆடியோ லான்ச்ல 40 கதை கேட்டேன், 40 கதைகளையும் தூங்கிட்டேன். இது நான் கேட்ட 41வது கதை அப்படின்னு அஸ்வின் சொல்லியிருப்பாரு. அவர் என்னவோ எதிர்ச்சியா சொல்லி ஜாலியா விட்டுட்டாரு. ஆனா அஸ்வினை சோஷியல் மீடியாவில் சும்மா பொலன்னு பொழந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அஸ்வினை ஹீரோவாக்கலாம் நினைச்ச எல்லாரும் அஸ்வினை மொத்தமா புறக்கணிச்சிட்டாங்க. அஸ்வின் அப்படின்ற ஒருத்தர் இருந்ததையே எல்லாரும் மறந்துட்டாங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி செம்பி அப்படின்ற படத்துல நடிச்சு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சு இருந்தாலுமே அஸ்வினுக்கு அது எந்த விதத்திலையும் பெருசா பயன் அளிக்கல. இப்போ தூள்பேட் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ்ல அஸ்வின் நடிச்சிருக்காரு. இந்த நிலைமையில ரீசெண்டா அஸ்வின் கொடுத்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னோட மனசுல அந்த பொண்ணு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும், அது என்னைக்குமே தீராது. மனிதம் அப்படின்னா என்ன அப்படின்ற கேள்வி எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. யாரும் யாரோட கையை பிடிச்சும் கூட்டிட்டு போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்க எதுவுமே பண்ணாம இருந்தாலும் அதுவும் மனிதம் தான் சொல்லியிருக்காரு அஸ்வின். அஸ்வின் எப்போ 40 கதை கேட்டு தூங்குனேன் அப்படின்னு மேடையில சொன்னாரோ அதுல இருந்து அவர் கைவசம் இருந்த நிறைய வாய்ப்புகள் பறி போயிருக்கு. என்னோட மனசுல அந்த வலி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும், அதுல இருந்து மீண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காரு அஸ்வின்.